நம்ம எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். எஸ்பிஓ ஜாப்ஸ்லேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்போ நம்மளுக்கு பேமெண்ட் வருது, எவ்வளோ மெம்பர்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான். ஸோ வெற்றிக்கான பாதை அப்படிங்கிற சேனல் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே, எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். யாரெல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் டீம் செலெக்ஷன். ஸோ சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் டீமை எப்போ செலக்ட் பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒர்க் இருக்குது, நம்மக்கிட்ட என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக பிளாக் இருக்கணும், வெப்சைட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருடைய சேலரி ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 3500 ஃபார் ட்ரைனிங் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சோன்னா 15,000 மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், இதுவுமே பார்த்திங்கன்னா பர் மந்த் 3500 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச முன்னாடி நம்மளுக்கு சேலரி வந்து 15,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் மைக்ரோ டாஸ்கருடைய ஒர்க் இருக்குது, அதுவுமே 10,000 அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யாரெல்லாமே ப்ரொமோஷன் டீமை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ யாரெல்லாமே அந்த சேல்ஸ் டீமில் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எத்தனை மெம்பர்ஸ் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், ஸோ ரெண்டுலேயுமே வந்து 5,000 அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஈச் 5,000, டோட்டலாக 10,000 மெம்பர்ஸாக வந்து அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுடைய சேலரி என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இன்னும் ஃபுல் டீட்டெயில் வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் வந்து ஃபுல் வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ சேல்ஸ் டீம் விசஸ் ப்ரொமோஷன் டீம் அப்படிங்கிறது போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு பிளாக் வச்சுருக்கணும். ஸோ அந்த பிளாக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளாக்கை க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதில் சப்ஸ்கிரைபர் இருக்கும்னு அவசியம் கிடையாது, பட் நீங்கள் புதுசாக இருந்தால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இல்லை வெப்சைட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. பிளாக் வச்சுருக்கணும், அப்படி இல்லைனா வெப்சைட் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் சேனல் வச்சுருக்கணும். இல்லை இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை இனிமேல் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் கண்டென்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸரில் வந்து மோஸ்ட்லி உங்களுடைய ஒர்க் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேஸ்புக்காக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், சரிங்களா? இதெல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு தனியாக ஒரு பிசி வச்சுருக்கணும், இல்லை ஒரு லேப்டாப் வச்சுருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஐடிக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு நீங்கள் வந்து ஒன்றா டிஜிட்டல் கண்டென்ட் தான் இருக்க முடியும், இல்லை அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு நீங்கள் வந்து மினிமம் 3 to 10 ஒர்க்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மாதம் நீங்கள் ஒரு 3 to 10 ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிஜிட்டல் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒர்க்கு வந்து ஒரு மாதத்துக்கு 3 to 10 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஒரு ஐடிக்கு ஒன்று தான். சேல்ஸ் டீம்னா சேல்ஸ் டீமில் மட்டும்தான் இருக்க முடியும். வேறு ஒர்க்கை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற தகவலும் அடுத்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போ இந்த ஃபார்ம் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்கமிங் வீக்ஸில் இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்மளாக மேனுவலாக என்ன டீமில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நம்மளாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் கண்டென்ட்டரா இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரா அப்படின்னு நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை அவங்க வந்து தரப்போகிறாங்க. ஸோ அதில் மிஸ்டேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ரீஃபண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் 90 daysக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய பேமெண்ட் எப்போ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மந்த்து வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இந்த மந்த்துக்குள்ளேயே நாங்கள் எல்லா பேமெண்ட்டையும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓலேருந்து வரக்கூடிய தகவல் உடனுக்குடனே நான் கண்டிப்பாக வீடியோவாக மேக் பண்ணி போட்டுருவேன். தேங்க்யூ.